ஈஷாய இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 63 நாயன்மார்கள்ல 4வது நாயன்மாரான மெய்ப்பொருள் நாயனார் வரலாறை பத்தி பார்க்க போறோம். திருக்கோயிலூரில் மலாடர் மரபில் தோன்றி மன்னராக மெய்ப்பொருள் நாயனார் நல்லாட்சி செஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. அவர் தேடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே சிவபெருமானை நினைத்து திருநீர் பூசும் சிவனடியார்களுக்கே அப்படின்னு நினைத்து வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அப்போது அவர்கிட்ட பலமுறை போரில் தோற்ற முத்தநாதன் அப்படிங்கிற பகையரசன் மெய்ப்பொருள் நாயனாரை ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு சூழ்ச்சி புரிந்தார். அவர் சிவனடியார் போல உடம்பெல்லாம் திருநீர் பூசி தலைமுடியை முடித்து கட்டி கையில சில புத்தகங்களுக்குள்ள ஒரு கத்தியை மறைத்து வைத்து கொண்டு தவ வேடத்துல மெய்ப்பொருள் நாயனாருடைய மாளிகைக்கு வராரு. அங்க வாயில் காவலர்கள் அவரை தடுக்காங்க. அதையும் கேட்காம அவர் உள்ள வந்துருந்தாரு. அங்க மெய்ப்பொருள் நாயனாருடைய மெய் காவலனான தத்தன் அப்படிங்கிறவர் தடுக்கிறாரு. தடுத்து சொல்றாரு, மன்னவர் உறங்கி கொண்டிருக்கிறார், அவரை இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அதையும் கேட்காம மன்னவர் இருக்க இடத்துக்கே போயிட்டாரு. அங்க போன மன்னவர் உறங்கி கொண்டிருந்தார். அருகில் இருந்த அரசி சிவனடியாரை பார்த்த உடனே மன்னரை எழுப்புறாங்க. மன்னர் எழுந்த உடனே சிவவேடத்தில் வந்த முத்தநாதனை கண்டு வணங்கினார். சிவனடியாராக வந்த முத்தநாதர் மன்னர்கிட்ட சொல்றாரு, உங்கள் சிவபெருமான் அருளிய சிவ ஆகம நூல்களில் எங்கும் இல்லாதது ஒரு நூல் என்னிடம் உள்ளது. இதை நான் உங்ககிட்ட தனிமையிலே விளக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னவர் அவருடைய மனைவியையும் அந்த மெய்காவலனான தத்தனையும் வெளில போகுமாறு சொல்றாரு. சிவனடியார் வேடத்துல வந்தவரை நாற்காலியில் அமர செஞ்சுட்டு மன்னர் தரையில் அமர்ந்து வணங்கும் போது சிவனடியாராக வந்த முத்தநாதன் புத்தகத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மன்னரை கத்தியால குத்திட்டாரு. இத அறைக்கு வெளியில் நின்று பார்த்து கொண்டிருந்த தத்தன் விரைந்து முத்தநாதனை தாக்க முற்படும் போது இரத்தம் வழிந்த நிலையிலும் தடுத்து, தத்தா இவர் நமர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நம்ம மக்களால எந்த ஒரு தீங்கும் வராம பாதுகாத்து இவரை ஊர் எல்லையை தாண்டி விட்டுட்டு வரும்படி ஆணையிடுறாரு மன்னர். அவ்வாறே முத்தநாதனை ஊர் எல்லையில் இட்டு வந்த தத்தனை கண்ட பின் தனது அரசு ஊழியர்களையும் சுற்றத்தார்களையும் பார்த்து, முழு திருநீறு அணிந்த சிவனடியார்களை பாதுகாத்து வாழுங்கள் என கூறி கூத்த பெருமானை நினைத்தபடியே இருக்க சிவபெருமான் நாயனார் நினைத்தபடியே தன் வடிவம் காட்டி தேவர்களுக்கும் எட்டாத சிவலோகத்தில் இருக்கும்படி அருளி செய்தார். கருத்து: உடல், உலகு, உறவு அனைத்தும் மறையும் பொய்ப்பொருள். பந்த பாசத்தை நீக்கி உயிர்க்கு முக்தி வழங்கும் சிவபெருமானே மெய்ப்பொருள். சிவனடியார் வேடம் பூண்டு வந்த முத்தநாதன் உங்கள் சிவபெருமான் என்ற போதே வந்தவர் சிவனடியார் அல்ல என மெய்ப்பொருள் நாயனார் தெரிந்து கொண்ட பிறகும் அவரை அமரச் செய்து வணங்கியது திருநீறு மீதும் அடியவர் மீதும் கொண்ட அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே சிவபெருமானை நினைத்து சிவாய நம என திருநீற்றை நெற்றியில் எப்போதும் மங்காமல் பூசியும் அவ்வாறு பூசி வரும் அன்பர்களை சிவமாம் தன்மையால் காண்பவரே மெய்ப்பொருளாலான சிவபெருமானின் திருவடியை அடைவர். சிவ சிவ.